மாநிலம் டேராடூன்ல கடந்த டிசம்பர் மாசம் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. திரிபுராவை சேர்ந்த பழங்குடியின மாணவன் ஆஞ்சல் சக்மா எப்படி கொல்லப்பட்டார், யார் இதற்கு காரணம், அரசு என்ன பதில் சொல்லிருக்கு, இதுக்கு முன்னாடி இது போல சம்பவங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். திரிபுரா மாநிலத்துக்காரர் ஆஞ்சல் சக்மா ஒரு 23 வயது இளைஞர் டேராடூன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல MBA படிச்சுட்டு இருந்தாரு. டிசம்பர் 9 சாயங்கால நேரத்துல ஆஞ்சல் சக்மாவும் அவரோட தம்பியும் வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கும்பல் வழிமறைச்சு, நீங்க பாக்குறதுக்கு சீனர்கள் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சல் சொல்லியிருக்காரு, நாங்க சீனர்கள் இல்ல, இந்தியர்கள் தான், நாங்க இங்க தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியுமே அதெல்லாம் கேட்காம மது போதையில இருந்த கும்பல் கழுத்து, முதுகு, வயிற்றுலன்னு சராமாரியா தாக்கியிருக்காங்க. 17 நாள் உசுருக்கு போராடி டிசம்பர் 26ல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. கைது பண்ணப்பட்ட 5 பேர் யாரு, எந்த அமைப்புக்காரங்கன்னு உத்தரகண்ட் பாஜக அரசு இன்னும் தெளிவா சொல்லல. இந்துத்துவ குண்டர்கள்னு சந்தேகம் எழுந்தாலும் அரசோட மௌனம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இது தனிப்பட்ட சம்பவம் இல்ல, ஏன்னா தொடர்ந்து இந்தியால இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. கடந்த காலங்கள்ல வட மாநிலங்கள்ல மாட்டு இறைச்சி வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீடுகளை இடிச்சு அவங்க வீடு அற்றாதவர்களாகவும் மாற்றினதையும் பார்த்தோம். இப்படி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் விழாவில் நிறைய இடத்துல வலதுசாரிகள் தாக்குதல் நடத்தினாங்க. கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்க கூடாதுன்னு வியாபாரிகளை தாக்குனதையும் நம்ம பார்த்தோம். 2002ல நடந்த குஜராத் கலவரமா இருக்கட்டும், 2020ல டெல்லியில நடந்த கலவரமா இருக்கட்டும், அசாமி பகுதியில் நடந்த கொடுமைக்கு இன்னுமே நீதி கிடைக்கல. உத்தரப்பிரதேசம் சம்பவம் கடந்த வாரம் மேற்கு வங்கத்திலிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளி ஒருத்தரை வங்கதேசம் ஆளுன்னு நினைச்சு அவரையும் அடித்து கொலை செஞ்சாங்க. புலம்பெயர் தொழிலாளிக்கு எதிராக வன்முறைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. உண்மை என்னன்னா, இந்த ஏழை தொழிலாளிங்க சம்பளத்துக்காக தங்களோட வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து உழைக்கிறாங்க. அவங்களும் நம்ம மாதிரி இந்தியர்கள் தான், ஆனா அவங்க வேற மொழி பேசுறாங்கன்னு அவங்கள குறி வச்சிருக்காங்க. இத்தனை சம்பவங்கள் நடக்கும்போது அரசாங்கங்கள் என்ன பண்றாங்க? பெரும்பாலான வழக்குகள்ல குற்றவாளிகளோட முழு விவரங்கள் வெளியிடுவதே இல்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்ல, ஆனா குற்றவாளிங்க பாதுகாக்கப்படுறாங்க. சில வழக்குகள்ல அரசியல் தலைவர்களே குற்றவாளியா நிக்கிறாங்க. இது இன்னும் வன்முறையை ஊக்குவிக்குது. மூல காரணம் என்னன்னா, 2014க்கு அப்புறம் வெறுப்பு அரசியல் திட்டமிட்டு விதைக்கப்படுறதுதான். சீனா, பாகிஸ்தான், வங்காளதேசம் வெளிநாடுகளை எதிரிகள் மாதிரி சித்தரிக்கிறாங்க. இஸ்லாம், கிறிஸ்தவர்னு மதங்களை குறி வைக்கிறாங்க. இதோட விளைவுதான் அப்பாவி மக்கள் மேல வன்முறையை தாக்கப்பட்டு ஆஞ்சல் சக்மா மாதிரி இளைஞர்களோட கனவு சின்ன பின்னமாகுது. இதற்கு ஒன்றிய அரசும் காவல்துறையும் நீதிமன்றங்களும் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்.